ட்ரினிட்டி ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி நடத்தக்கூடிய ஹலோ டீம் என்ற நிகழ்ச்சிக்கு என்னை தேர்ந்தெடுத்த அண்ணா மனோஜன் அண்ணாக்காகவும் அக்கா எஸ்தர் அக்காக்காகவும் அட்மின் டீமுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹலோ குட்டீஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். சூப்பர், எல்லோரும் ஜாலியாக சூப்பராக அழகாக வந்திருக்கீங்களே. எனக்கே உங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. சரி, நம்ம இந்த டேவோட வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி வேர்ட் ஆஃப் ப்ரேயர் பண்ணுவோமா? குட்டீஸ், ப்ரேயர் மோட். கை குப்புங்க, கண்ணை மூடுங்க, அக்கா சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற பாடத்துக்காக நன்றி. அந்த பாடத்தை எங்களுக்கு புரிய வைங்க இயேசப்பா. எங்கள் மனசில் அதை பதிய வைங்க. நாங்கள் அதை செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. இந்த நாளில் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, சரி, இன்னைக்கு எத்தனாவது டே விபிஎஸ்? 17 18? ஓகே, 18. சரி, நேற்று என்ன டாபிக் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பெற்றோரிடம் ஏன் சண்டை அடிக்கடி சண்டை வருகிறது. சூப்பர், அழகா இவங்க இந்த பாப்பா அழகா சொல்லியிருக்கு. அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணலாமா? குட்டீஸ் இந்த கிளாப் பண்ண விபிஎஸ் கிளாப். ஓகேவா? விபிஎஸ் கிளாப் பாப்பாக்கு அழகா ஞாபகம் வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு என்னக்கா டாபிக் இன்னைக்கு சொல்ல போறீங்கன்னு அவளோட இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு அக்கா ஒரு க்ளூ கொடுப்பேன். டாபிக் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விபிஎஸ் கிளாப் தரும். ஓகே, சரி, எல்லாரும் கண்ணை கொடுங்க பார்ப்போம். ஒரு செகண்ட். இப்ப பாருங்க. ஹாய், தெரியுதா? என்ன அக்கா எதையோ மாட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது என்னது? முயல். சரி, இதை வச்சுதான் ஒரு க்ளூ இருக்கு. இப்போ நான் இதை மாட்டினதால என்ன பண்ணிருக்கேன் சொல்லுங்க. உங்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முயல் மாதிரி முயல் தான் பேசுறேன் அப்படின்னு ஏமாத்துறேன்னா சூப்பர், அழகா சொல்லிச்சான் தம்பி. சரி, இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா நான் ஏமாற்றுகிறேன். என்ன டாபிக்? திருப்பி சொல்லுங்க. நான் ஏமாற்றுகிறேன். சரி, நம்ம டாபிக் கற்றுக்கிட்டோமா? இப்போ செகண்ட் நம்ம மெமரி வர்ஸ்க்குள்ள போகலாம். சரி, மெமரி வர்ஸ் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 10:9. 10:9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். சரி, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். புரியலல்ல? சரி, உத்தமம்னா என்ன? அந்த வேர்டுக்கு பார்க்கலாமா? சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன? ஏமாற்றுகிறேன். இங்கிலீஷ்ல சீட்டிங். சீட்டிங்க்கு ஆன்டனிம்ஸ் என்ன? ஹானஸ்டி சொல்லலாம், ட்ரூத்ஃபுல்னஸ் சொல்லலாமா? சரி, அப்போ நான் ஹானஸ்டா நடந்தேன் அப்படின்னா ரொம்ப பத்திரமா நடத்துவார் ஐசப்பா. அது எப்படி? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி குட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? நீங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறீங்களா? வீட்டில் ஸ்கூலுக்கு பேங்க்ல மாட்டி வேகமாக போவீங்க ஸ்கூலுக்கு, பத்திரமா திரும்பி வருவீங்க. உங்களை அழகாக சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா ஏஞ்சல்ஸ் வச்சு? அந்த மாதிரி சின்ன இது உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து இது பெருசாக வளர்ற வரைக்கும் உங்களை அழகாக ஏசப்பா ஏஞ்சல்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாராம். அதுக்கு பேரு தான் உத்தமமா. எப்போதை செய்வாரு? நான் ஹானஸ்டா நேர்மையா இருந்தா மட்டும்தான் செய்வாரு. சரி, வசனம் திருப்பி ஒரே ஒரு வாட்டி சொல்லிடலாமா? உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். சூப்பர் குட்டீஸ், அழகா சொல்லிட்டீங்க. இங்க எல்லாருக்காக நீங்களே ஒரு வாட்டி விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஃபைன். சரி, எல்லாருக்கும் சரி, யாரெல்லாம் கதை கேட்க பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். யாரெல்லாம் கதை கேட்க பிடிக்கும்? கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, சரி, இப்போ ஒரு கதை கேட்கலாமா? டீனு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி பையன் தானே. நான் குட்டியை காமிக்கிறதுனால குட்டி இல்லை, அவன் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தானே. சரியா? அவனுக்கு உங்களை மாதிரி தான் ரொம்ப சுட்டியா ஜாலியாக இருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு பேட் ஹேபிட்டா. என்ன பண்ணுவான் தெரியுமா? ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கார்ட்டூனுக்கு முன்னாடி உட்காந்துப்பான். ஃபுல்லாக கார்ட்டூன் பார்ப்பானா. கார்ட்டூன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஹோம்ஒர்க்லாம் எழுத ஆரம்பிப்பானா. அவங்க மம்மி டெய்லியும் அவனுக்கு வந்து டீனு டைம் ஆச்சு 7 o'clock, சுவிட்ச் ஆஃப் த டிவி, டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்கிற சத்தத்தை கேட்டு தான் செய்ய ஆரம்பிப்பானா.
ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, உங்க மம்மி ஷாப்பிங் போயிட்டாங்களாம். டீனுக்கு டைமே தெரியல. ஜாலியாக அப்படியே வந்து பார்த்துருந்தேன். அவங்க மம்மி ரொம்ப லேட்டாக வந்து, டீனு நீ இன்னமும் டிவி வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா கார்ட்டூன், நீ ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லையா அப்படி கேட்டோடனே, சாரி மம்மி, என்னோட பேக் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா, குட் யூ ப்ளீஸ் பிரிங் தட் பேக் ஸோ தட் ஐ கேன் டூ மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னானா. சரி இவங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி மனசில் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்களா, பேக் எடுக்க போனாங்களா. ப்ளீஸ் கவனமாக கேட்கணும் சரியா. பேக்கில் உங்கள் மம்மி என்ன பண்ணாங்களாம், ஒரு 2 நோட்டு, எத்தனை நோட்டு, 2 நோட்டு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களா. ஒழிச்சு வச்சு ஜிப்பெல்லாம் மூடி டீனுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். டீனும் ஓப்பன் பண்ணி பார்த்தானா, மம்மி என்னோட 2 நோட்டு மிஸ் ஆயிடுச்சு மம்மி அப்படின்னு. சரி மற்ற ஹோம்ஒர்க்லாம் பண்ணு, டூ த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவனோட எல்லாம் மற்ற ரெஸ்ட் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டானா. பெட் டைமும் வந்துருச்சான். டீனை வந்து ரொம்ப சோகமாக இப்படி உட்காந்துருந்தாங்க. என் மம்மியில், why are you so sad my dear son அப்படின்னு. மம்மி நான் ஹோம்ஒர்க் 2 நோட்டை மிஸ் பண்ணிட்டேன்ல, நாளைக்கு என்னை டீச்சர் பேட் பாய்ன்னு சொல்லுவாங்கல்ல மம்மி அப்படின்னு. சரி நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவளுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சோம். இப்போது நம்ம சரி டீனுக்கு ஒரு நம்மள சேர்ந்து அந்த ஸ்டோரி கேட்போமா. சரி இப்போது நம்ம எல்லாருக்கும் காது இருக்கா, எங்கே தொடர்ந்து ரைட்டு காது லெஃப்ட் காது. ஓகே, காது கொடுத்து நல்லா கேட்கணும் சரியா. கேளுங்க, ஒரு சவுண்டு கேட்கும். கேட்குதா? நல்லா நல்லா சூப்பர் சவுண்டு கேட்டுச்சா? என்ன சவுண்டு, என்ன கத்துச்சு? பசு, கவு. எப்படி கவு இல்லை குட்டீஸ். சரி வேற குதிரை, குதிரையும் இல்லை குட்டீஸ். அக்கா என்னதான் கத்துச்சு கேட்குறீங்களா? சரி நம்மளை எல்லாரும் வீட்டில் என்ன சொல்லி திட்டுவாங்க, கழுதை. 7 கழுதை வயசு ஆச்சுன்னு திட்டுவாங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் கழுதை கதை. சரி, ஒரு ட்ரேடர் இருந்தார் அவர் ஊர்ல. அந்த ட்ரேடருக்கு என்ன வியாபாரம் அப்படின்னா சால்ட் விற்கக்கூடிய வியாபாரம். அதுதான் ஒரு ட்ரேட் பண்ணுவாராம். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சான், ஒரு டாங்கி, ரொம்ப ஸ்லேசி டாங்கியாம். ஆல்வேஸ் அந்த டாங்கிக்கு வந்து தூங்குறது தான் பிடிக்குமா, சாப்பிட்டு தூங்குமா. ஆனால் இந்த ட்ரேடர் அப்படி இல்லை குட்டி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவரா. சரி இவர் என்ன பண்ணுவாரா, 2 பேக்கில் சால்ட்டை போட்டு அதை கட்டி அந்த கழுதையோட முதுகில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்களாம். டெய்லி போயிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த கழுதை போயிட்டு இருந்துச்சா பாருங்க. இந்த அவங்க ஊர்லேருந்து அவங்க வேறு பிளேஸ்க்கு போகணும்ல, அதுக்கு நடுவில் ஒரு ரிவரா. அந்த ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜு. அந்த கழுதையில் முணுமுணுத்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் இந்த மாஸ்டருக்கு வேலை கொடுத்துட்டே கடைசி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே போச்சான் பாருங்க. அது வந்து அந்த பிரிட்ஜோட கடைசி வரது மறந்துருச்சா. இது பிடித்து வழிக்கே ஸ்லிப்பாகி, கால் ஸ்லிப்பாகி கீழே வரல விழுந்துருச்சா குட்டீஸ். கழுதை விழுந்துட்டோம். டக்குன்னு எடுத்து பார்த்துச்சான். லைட்டாக ஏதோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சா. ஆமாம், எப்படி கழுதையோட முதுகில் இருக்கிற வெயிட் குறைஞ்சிச்சு? கழுதை என்ன எடுத்துகிட்டு போச்சு? சால்ட் குட்டீஸ். சால்ட் வாட்டரில் கலந்துச்சுன்னா அதில் வெயிட் குறைஞ்சிரும்ல. ஸோ கழுதை என்ன பண்ணிச்சான், திருப்பி டிப் பண்ணி எழுந்துச்சான். இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருச்சான். ஜாலியாக கழுதை என்ன பண்ணிச்சான், நடந்து போயிட்டே இருந்துச்சான். அந்த ட்ரேடரும் போனார். அந்த ட்ரேடருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பின்னாடி வந்தார். அவர் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு மணி வாங்குறாரோ. என்னது இன்னைக்கு வந்து மணியும் கம்மியாக லோவாக இருக்குது, வெயிட்டும் லெஸ் ஆகிடுச்சு, நம்ம கரெக்டாக தான் வெயிட் போட்டு வச்சோம் அப்படின்னு. இப்படியே கழுதை வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ட்ரேடருக்கு தெரியாமல் ஏமாத்திட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த ட்ரேடர் யோசிச்சாராம், லெட் மீ செக் அவுட், இது நம்ம என்னன்னு பார்த்தே ஆகுன்னு சொல்லிட்டு கழுதைகிட்ட திருப்பி அதே மாதிரி வச்சு கழுதை நடந்து போயிட்டே இருந்துச்சான் பாருங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாராம். அந்த கழுதையும் அது தெரியாமல் நடந்து வந்து கடைசியாக வேணுனே வழுக்கிற மாதிரி வழுக்கி டப்புன்னு விழுந்து திருப்பி. இதைத்தான் இந்த கழுதை பொண்ணுதான் இத்தனை நாள் இருக்கு, இதுக்கு ஒரு லெசன் நம்ம கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடர் வந்து அப்போ ஒன்றுமே கேட்கலையா. அதுக்கு அந்த ட்ரேடர் என்ன தெரியுமா பண்ணாரா, உங்களுக்கு காட்டன் தெரியும்ல, பஞ்சு, அந்த பஞ்சை 2 மூட்டை எப்பயும் போல இப்படி கட்டி அதை முதுகுல தூக்கி வச்சுட்டு வர கழுதையும் ஜாலியாக அப்படின்னு போயிட்டு வந்துச்சான். திருப்பி அப்பயும் போல இந்த வழுக்கி வேணுனே வழுக்கி கீழே விழுந்துச்சான். விழுந்துட்டு இப்படி எழுந்திருக்குதான், வெயிட்டாக இருக்கு முதுகு, ரொம்ப வெயிட்டாக இருக்கே ஆபிச்சு. இல்லை திரும்பி முழுகவும் அப்படி சொல்லி திரும்பி வெயிட்டாக இருக்கான். என்ன திட்டு, நான் எழுந்திருக்கவே முடியலையே அப்பா அம்மா அப்படி சொல்லி அந்த கழுதை வந்து நடக்கவே முடியலையா. ரிவர்லேருந்து வெளியே வந்து இப்படியே உட்காந்துக்கிச்சான்.
அந்த ட்ரேடர் தான் இனிமேல் ஏமாத்துவியா அப்படின்னா, நோ மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செய்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டுக்கிட்டு இருந்த டீனும், மம்மி சாரி மம்மி, என்னை மன்னிச்சிடுங்க, இனி என் ஹோம்ஒர்க்கை நான் கரெக்டாக செய்வேன்னு சொன்னாங்கன்னா, இப்போ இதை கேட்டுருக்கிற குட்டீஸ் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும். ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். என்னக்கா ஏதோ ப்ரையாரிட்டைஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து வரோம்ல, அந்த உடனே நமக்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்கும். இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த லெசனை சிலதெல்லாம் தெரியாது, திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஹோம்ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் மம்மி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விளையாடி போவா அப்படின்னு மம்மி கிட்ட கேட்டு நீங்கள் போய் விளையாட போகலாம். தட் இஸ் குட். அப்போ இனிமேல் அப்படி செய்வீங்களா? எங்க செய்வீங்களா? ஓகே, சூப்பர். அழகா நீங்க இந்த கதையை கேட்டதுனால உங்களுக்கு ஒரு பெரிய VPS கிளாஸ். சரி, இந்த கதை நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஏன் வேலையை நான் செய்யாம ஏமாத்த மாட்டேன். எங்க திருப்பி சொல்லுங்க. ஏன் வேலையை நான் செய்யாம யாரையும் ஏமாத்த மாட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏமாத்தாம இருக்கும்போது தானே அழகாக உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு குட் நேம் கொடுப்பாங்கல்ல, சூப்பர், வா, குட் பாய், குட் கேர்ள்னு சொல்லி உங்களுக்கு அழகாக நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பத்திரமா. சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். உங்ககிட்ட சரி கண்ணை திறந்துக்கோ. உங்ககிட்ட ஒரு கதை கேட்போமா? ஒரு கொஷின் கேட்கலாமா? என்ன கேட்குறீங்கன்னா, பைபிளில் ஃபஸ்ட்டு யாரு மனுஷங்களை ஏமாத்துனது? புரியுதா கேள்வி? யாரு மனுஷங்களை ஏமாத்துனது? யாரு? பக்கத்துல கூட கேளுங்க பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரா இருக்கும்? யாரு இருக்கும்? கேட்குங்களா? சரி, தெரியலையா? சரி, இப்போ நான் சொல்லவா? யார் தெரியுமா? அது என்னது குட்டீஸ்? இது ஆப்பிள். ஆப்பிளை ஏமாத்துச்சு அக்கா அப்படி கேட்குறீங்களா? சரி, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்கும்ப்பா? எனக்கு பிடிக்கும்ப்பா ஆப்பிள். சரி, டெய்லி ஆப்பிள் சாப்பிட்றீங்க தானே? அப்போ இப்போ ஆப்பிள்ல என்ன விட்டமின் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு கமெண்ட்ல போடுறீங்களா? சீக்கிரம் டைப் பண்ணுங்க. என்ன விட்டமின் இருக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. மம்மி சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? இந்த ஆப்பிள் இது பார்த்த உடனே பைபிள் ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருதா உங்களுக்கு? என்ன ஸ்டோரி? ஆதாம் ஏவாள் ஸ்டோரி தான். இந்த ஆப்பிளை வச்சுதான் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கனியை சொன்னாரா? ஆனா இது அந்த சர்ப்பம் என்ன ஏமாத்துச்சு? எது ஏமாத்துச்சு? சர்ப்பம் தான் ஆதாம ஏவாளையும் ஏமாத்துச்சு. எப்படி? டெவில் அந்த சர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஏவாளை ஏமாத்துச்சா? ஆமா. ஏன் ஏமாத்துச்சு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? சரி, ஏன் தெரியுமா ஏமாத்துச்சு? அந்த டெவிலுக்கு ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லவா? அழகா இமேஜின் பண்ணணும். சரியா? ரொம்ப அழகான ஒரு தோட்டம். அதில் அங்கே பிடிச்ச ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்? டைப் பண்ணுங்க போகும். எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அழகாக இசப்பா வச்சு டெய்லி ஈவினிங் பேசுவாராம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஈவினிங் டெய்லியும் தேவன் வந்து பேசுவாராம். அது இந்த தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்கலையா? அதனாலதான் ஏசப்பா தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உண்மையை பொய் மாதிரி சொல்லி அவங்கள ஏமாத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் மற்றவங்களை பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன். திருப்பி சொல்லுங்க. நான் மற்றவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன். என்ன ஆகும் ஏமாத்துனா? அப்படி அவங்களுக்கு ஏசப்பா வச்சிருக்கிற பிளஸ்ஸிங் போயிடும்ல. சரி, இந்த பாம்பு தானே ஏமாத்துச்சுன்னு சொன்னோம், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல. பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்குமா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தப்பு செஞ்சா தண்டனை இருக்கு தானே? டீச்சர்கிட்ட அடி வாங்குவோம் தானே? இந்த பாம்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? பாம்பு இதுக்கு முன்னாடி அதுக்கு காலெல்லாம் இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலை வச்சுட்டு அது பறந்து தான் போகுமா. இந்த பொய் சொல்ல ஏமாத்தினதுனால தான் தேவன் அதை சபிச்சு மண்ணை நக்குவன்னு சொன்னதால இப்படி நான் தரையில கொண்டு போயிட்டு இருக்கா. ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்கள பொய் சொல்லி ஏமாத்துறோம் அப்படின்னா நமக்கு வச்சிருக்கக்கூடிய நிறைய டேலண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு நிறைய ஹையாக நம்மளை உயர்த்துவார்ல, பெரிய லெவலுக்குலாம் போவோம்ல, அந்த உயர்வெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிமேல் என்ன பண்ணணும்? மற்றவங்களை ஏமாத்த கூடாது. ஓகேவா? கதை பிடிச்சிருக்கா? சரி, இது வரைக்கும் எத்தனை கதை கேட்டோம்? 2.
சூப்பர். இனி நம்ம 2 ஸ்டோரியை வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். தேர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க, எனக்கா ஏதோ கோல்டன் கல்லும் அழகாக சுற்றியெல்லாம் வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போது நீங்கள் ஸ்கூலில் நல்ல பிள்ளையாக இருக்கீங்க, சரியா? உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? ஏசப்பா இந்த மிஸ்கிட்ட சொல்லி அந்த ஜானுக்கு ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணு, அந்த ரெபிக்காவுக்கு ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணி சொல்லி அடுத்த நாள் அழகாக ஒரு கிஃப்ட் உங்களுக்காக மிஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த டே தான் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, டேய் ஜான், சரி நீங்கள் படத்துக்கு போமா, ஸ்கூலில் கட் அடிச்சிருவோமா ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப ரிச்சாக தெரியுதா? நீங்கள் அவங்க ஜான் மூலயமா டெவில் பேசுகிற அந்த வார்த்தையை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி தெரியுது? க்ரீன் கலர். உங்கள் லைஃப் ரொம்ப க்ரீனாக ஆகிடும். அந்த கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிட்டு நல்ல பிள்ளையாக மாறினதுனால திருப்பி உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? இது என்ன கலர்? ஏசப்போட ரத்தம், ஏசப்போட இருதயம். அப்போ உங்கள் இருதயம் ஃபுல்லாக ஏசப்போட இருதயமாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போது டெவில் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பேசக்கூடிய விஷயத்த நம்ம கேட்கக்கூடாது. அது எப்படிக்கா? டெவில் பேசுகிற விஷயத்த நான் எப்படி டெவில் சத்தம்னு எனக்கு புரியுது, எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு டவுட் இருக்குதா? நான் உங்களுக்குலாம் உனக்கு டவுட் இருக்கா? சரி, நான் எனக்கு தெரிஞ்சுட்டு குட்டியாக சொல்கிறேன். என்ன எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா என் மனசில் வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணும்ல. நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இது வேண்டாமே, தப்பாக இருக்குல்ல அப்படின்னு சின்னதாக ஒரு எண்ணம் தோணும்ல. தட் இஸ் அதுதான் ஏசப்பா பேசுறது, அதுதான் தேவன் உங்ககிட்ட பேசுறது, அதுதான் ஏசப்பா போகாத மகளேன்னு சொல்றது. அதை நீங்கள் கேட்டு அந்த தேவசத்தை கேட்கல, கீழ்படியலை அப்படின்னா அழகாக ஏசப்பா உங்களை சூப்பராக லிஃப்டப் பண்ணி அழகாக நடத்துவார். ஓகேவா? கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? சரி, இப்போ எத்தனை கதை கற்றுக்கிட்டோம்? 1 2 3. நம்ம கற்றுக்கிறது திருப்பி சொல்லுவோமா? ஏன்னா நமக்கு மறந்துடும்ல. சரி, கழுத கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் ஏன் பொறுப்பை, ஏன் வேலையை செய்யணும்னு ஏமாற்ற மாட்டேன். ஓகேவா? சரி, 2வது என்ன கற்றுக்கிட்டோம்? மற்றவங்கள்கிட்ட பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாற்ற மாட்டேன். 2வது ஓகேவா? சரி, 3வது என்ன? டெவில் என்னை ஏமாத்துறதுன்னு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். டெவில் நம்மளை எப்படியாவது ஏமாற்றி ஏசப்பா கிட்ட பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ டெவில் சத்தத்துக்கு நான் கீழ்படிய மாட்டேன். ஓகே, 3 ஸ்டோரி கற்றுக்கிட்டீங்களா? சூப்பர். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த ஸ்டோரி எல்லாம்? சரி அக்கா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்னக்கா ஒரு ஸ்டோரியாக சொல்கிறீங்க அப்படி இருக்கா? சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ட்வின் ஸ்டோரி. ட்வின்ஸ்னா 2 பேர்ல ஒரு ஊரில் ஒரு மம்மி டாடி இருந்தாங்களா. அந்த மம்மி டாடிக்கு ஒரு ட்வின்ஸா, 2 பாய் பேபிஸா. ஓகேவா? அந்த பாய் பேபி என்ன பண்ணும்? அந்த மம்மி டாடி பேர் சொல்லிக்கலாம். சரி, டாடி பேர் ஈசாக்கு, மம்மி பேர் ரெபேக்கா. சரி, அந்த 2 ட்வின்ஸ் பேர், அண்ணா பேர் ஏசா, தம்பி பேர் யாக்கோபு. ஞாபகம் இருக்கா? அக்கா திருப்பி கேட்பேன். சூப்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் குட்டீஸ் நீங்கள்லாம். என்ன தெரியுமாவும், இந்த குட்டியாக இருந்து வளர்ந்துக்கிட்டே வருவாங்களா. வளர்ந்து அவங்க டேடிக்கு ரொம்ப வயசாகிட்டே வருமா. ஸோ டேடிக்கு கண்ணு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்படி கண்ணு தெரியாமல் அவங்க டேடி இருப்பார். அப்போ அவங்க டேடி என்ன சொல்லுவார்? இப்படி அவங்க அண்ணாவை கூப்பிட்டு அப்போல்லாம் ஒரு இப்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பெரியவங்களை ஆன உடனே டேடியோட ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருவாங்கல்ல, லேண்ட் கொடுத்துருவாங்க, வீடு கொடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி அப்பையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பையனை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க, எல்லா ப்ளஸ்ஸிங்ஸும் கொடுத்துருவாங்க. அப்போது அவங்க டேடி என்ன பண்ணுவார்? ஏசாவை கூப்பிடுவார். ஏன்னா ஏசா யார்? அண்ணனை கூப்பிட்டு ஓகே எல்லா ப்ளஸ்ஸிங்கும் என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ செஞ்சு எடுத்துகிட்டு வா, எல்லா ஃபுட்டையும் நான் உன்னை ப்ளஸ் பண்ண போகிறேன். இதை மம்மி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியா? சரி, யாக்கோபு சீக்கிரம் அவங்க யாக்கோபை கூப்பிட்டு அப்பா அப்படி சொல்கிறாரு. என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற மாதிரி நீ செய். நீ போய் முதல்ல மட்டன் வாங்கிக்க, சிக்கன் ஒரு 2 கிலோ வாங்கிக்க, ஃபிஷ் ஒரு 1 கிலோ வாங்கிக்க, எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு வா. நான் டேடிக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் கறி, சிக்கன் சுக்கா, எறா தொக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ்? யாராருக்கெல்லாம் மட்டன் கறியெல்லாம் பிடிக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் கமெண்ட்ஸில், நான் தெரிஞ்சுக்கிறேன் அக்கா. சரி, இப்படி கடை அவங்க எல்லாம் செய்வாங்களாம். செஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப யாக்கோபுக்கு ஒரு டவுட் வருமா, மம்மி
ஏசா அண்ணன் வந்து இங்கெல்லாம் நிறைய முடியா படுறா, அதுக்குள்ள கை இல்லை இங்கெல்லாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் இல்லையே மம்மி, நான் எடுத்துட்டு போனா எப்படி ஒத்துப்பாங்க, அப்போ டேடி வந்து எனக்கு திட்டுவாங்கல்ல அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்குமா. அதுக்கு உங்க மம்மி என்ன தெரியுமா பண்ணுவாங்களா, கோட்டு பார்த்துருக்கீங்கல்ல, கோட் ரோட்டு சுற்றிட்டு இருக்கோம்ல, அதனுடைய ஃபர்ரெல்லாம் இங்கே கையில் போட்டு விட்டுருவாங்களா, இந்த கையில் இங்கே ஃபுல்லாக போட்டு விட்ட உடனே சரி இப்போ நீ போ அப்படின்னு இப்போ எடுத்துகிட்டு வராங்களா. இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வரப்போ என்ன ஆகுது, அவங்க அப்பா டாடி அப்படி சொல்லுவாங்க, மகனி யாரு அப்படி சொல்லி ஈசாக்கே கேட்பாங்க. அதுக்கு கண்ணு தெரியாதுல்ல, நான் ஏசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் கேட்பாரு, குரல் மட்டும் யாக்கோபு குரலா இருக்கு, பேர் ஏசான்னு சொல்றானே, கொஞ்சம் கிட்டவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிட்ட வர சொல்லி தொட்டு பார்ப்பாராம். தொட்டு பார்த்தா குரலாம் இருக்கு, அப்போ ஏசாதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருவாராம், எல்லா ப்ளஸ்ஸும் கொடுத்துருவாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசா வந்து அப்பா நான் ஏசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ உங்க டாடி ஒரே ஷாக்கு, அப்போ முன்னாடி வந்தது அப்படின்னு மகனே இந்த தம்பி வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி எல்லா ப்ளஸ்ஸையும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு ஏசா ரொம்ப காதறி எழுவாங்க. இது நம்ம சாட்ல பார்த்துருவோமா, உங்களுக்கு கதையெல்லாம் புரிஞ்சிச்சுல. இப்போ இதை டாடி வந்து ஏசா கிட்ட, இது ஏசா கிட்ட பேசிட்டு மம்மி என்ன பண்றாங்க, ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டு அடுத்து வந்து யாக்கோபுக்கு வந்து என்ன பண்றாங்க, பொய்யா வேஷம்லாம் கற்பிக்கிறாங்க. கற்பிச்ச உடனே யாக்கோபு வந்து அவங்க டாடி கிட்ட போறான். டாடி கிட்ட போறது போய் பிளஸ்ஸிங்கெல்லாம் வாங்கிக்கிறான். பிளஸ்ஸிங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்து ஏசா பாருங்க, நம்ம கதறி ரொம்ப சோகமா இருக்குல்ல, கதறி அழுது ஒரு போட்டோ, இவ்வளோதான். ஓகேவா, இப்போ என்னாச்சு, கதை வந்திருக்கு. யாக்கோபு வந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டான். எப்படி வாங்கிக்கிட்டான், பொய்யா ஏமாற்றி வாங்கிக்கிட்டான். இப்போ அதுக்கு ஒரு நம்ம தப்பு பண்ண ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல. சரி, இப்போ அவங்க மம்மி சொல்லுவாங்க, அண்ணன் அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க, பயங்கர கோபமாக இருக்காங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னா நான் சொல்கிற வரைக்கும் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிடலாம், கூட ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகல, உங்கள் மாமா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இவனும் சரின்னு சொல்லி அவங்க மாமா வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனால் அவங்க மாமா கிட்டே வேலை செய்வான். ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் அவங்க மாமா என்ன சொல்வார், ஃபஸ்ட்டு ஒரு சேலரி சொல்வார். இப்போ நம்ம சின்ன எக்ஸாம்பிளுக்கு 5000 சொல்வார், அடுத்த குறைச்சி 3000, திருப்பி 2000, இப்படி 10 வாட்டி அவன் சம்பளத்தை ஏமாத்திருப்பாராம். எத்தனை வாட்டி, 10 டைம்ஸ் அவன் சம்பளத்தை ஏமாத்திருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஏமாத்த ஏசப்பா அனுமதிச்சாங்க, ஏன் அப்படின்னா யாக்கோபு ஏமாத்தி அந்த பிளஸிங்கை வாங்கிக்கிட்டா அண்ணா கிட்ட இருந்து. ஸோ அதனால் மற்றவங்களால ஏமாற்றப்படலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அடுத்தவங்களோட பிளஸ்ஸிங்கை நம்ம ஏமாற்றி பொய் சொல்லி வேற மாதிரி நடிச்சு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிளஸ்ஸிங்கையும் மற்றவங்க ஏமாற்றி எடுத்துப்பாங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? சரி, அக்கா இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா? ஓகே, என்னது ஃப்ரெண்ட்ஸ், இது அழகா இருக்கிற வெள்ளக்கிறதுல போகுது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு, மண் தெரியுதா? சரி, இப்போ இது என்னது சொல்லுங்க பார்ப்போம். குட்டியா இருக்கா? சரி, கிரவுண்ட் வேர்க்கடலை இப்போ நான் இதுக்குள்ள போடுறேன். போட்டு வச்சுட்டேன்னா போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி தண்ணி ஊற்றுறேன். ஓகேவா, ஊற்றிட்டேன். ஊற்றிட்டேன். இப்போது கிரவுண்ட் இருக்கு உள்ளது. இப்போது இது முளைச்சி வெளியே பெருசாக வருதா, என்ன வரும், என்ன கிடைக்கும் எனக்கு கடைசியில் அறுவடைப்ப, கிரவுண்ட் போட்டேன், கிரவுண்ட் தான் கிடைக்கும், மாங்காவை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குறது காதில். சரி, கிரவுண்ட் தான் கிடைக்கும். எத்தனை கிரவுண்ட் கிடைக்கும் எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கிரவுண்ட் தான், 2ஆ? நீங்கள் பார்த்துருக்கீங்களா செடியை, கிரவுண்ட் செடி அப்புறம் எங்கேயாவது வில்லேஜ் சைடு போகிறப்ப பாருங்க, ஒரே ஒரு செடி தான் போட்டோம், அது ஒரு செடியாக வளருது. அதில் 20-30 கிரவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 20-30 காய் மாதிரி இருக்கும். அந்த காயில் 2 இருக்கும். அப்போனா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை கிரவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த மண் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய வாழ்க்கை. புரியுதுல உங்களுக்கு? அதில் நான் நல்ல விஷயத்தை விதைக்கிறேன் அப்படின்னா மற்றவங்களை ஏமாத்தாம நேர்மை நடக்கிறேன்னா என் வாழ்க்கையிலும் நிறைய நன்மைகள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை, நான் ஏமாத்துற விதையை தான் விதைச்சிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களை ஏமாத்திருப்பேன்.
ஆனா என் வாழ்க்கையில நான் பல முறை ஒவ்வொரு வாட்டி நிறைய வாட்டி ஏமாற்றப்படுவேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் அடுத்தவங்களுடைய லைஃப்ல நீங்க எப்பவுமே அடுத்தவங்களோட பிளஸ்ஸிங்கை ஏமாத்தி வாங்கக்கூடாது. ஓகேவா? ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, நான் அக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மெமரி வர்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மெமரி வர்ஸ் சரி திருப்பி சொல்லலாமா? உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். சரி, என்ன 4 பாயிண்ட் படிச்சோமா? திருப்பி சொல்லலாமா? ஓகே, ஆளுக்கு இந்த சைடு ஒருத்தவங்க சொல்றது, இந்த சைடு ஒருத்தவங்க சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம குட்டீஸ் கிட்ட சொல்லுங்க குட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நான் ஏன் பொறுப்பை செய்யாம ஏமாற்ற மாட்டேன். ரெண்டாவது, மற்றவங்களை பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன். மூணாவது, டெவில் என்னை ஏமாத்துறத நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஏமாந்து போக மாட்டேன். 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டோமா? 4வது என்ன? மைண்டில் ஞாபகம் இருக்கணும், நான் ஏமாத்துறேன் அப்படின்னு மனசுல தோணினாலே என்ன ஒருத்தர் ஏமாத்துவாங்க, நான் ஒருத்தர்கிட்ட ஏமாந்து போவேன். அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். ஓகேவா? சரி, அழகா நீங்கெல்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து ரொம்ப அழகா கேட்டதுக்காக எல்லாருக்காக ஒரு பெரிய விபிஎஸ் கிளாப். சூப்பர். சரி, இப்போ நம்ம ஒரு குட்டி கேம் விளையாடலாமா? ஜாலியா? சூப்பர் கேம். சரி, என்ன பண்ண போறோம்? லேர்ன் த்ரூ வித் அனிமல். நம்ம விலங்குகளை வச்சு, குட்டி குட்டி விலங்குகளை வச்சு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஒரு அனிமல் காமிப்பேன். ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது? எறும்பு. எத்தனை எறும்பு தெரியுது? 1 2 3 எறும்பு. அக்கா பார்க்காம சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். எறும்பு என்ன எடுத்துட்டு போகுது? ஃபுட் எடுத்துட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எறும்பு 2 சீசன் இருக்கா, 4 சீசன் இருக்காது. வின்டர் சீசனுக்கும் ஏற்ற மாதிரி அதுக்கும் தேவையான ஃபுட்டை சம்மர்லயே சேமிச்சு வச்சிருமா ஃபுட்டை. அப்போ நம்ம எறும்பு கிட்ட இருந்து என்ன பார்த்துக்கலாம், என்ன கற்றுக்கலாம்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, கேட்குதா? நம்ம எந்த விஷயம் எடுத்தாலும் பிளான் பண்ணணும். இந்த விஷயம் நான் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபியூச்சர் நம்ம இப்பவே சுற்றி இந்த விஷயம் மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. லைஃப்ல பெருசாக அச்சீவ் பண்ண போகிறோம்ல, அதுக்கு இப்போவே நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் போகணும், நல்ல நான் ஹை ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் அண்ட் ப்ரிப்பேரிங். ஓகேவா? நான் கேட்பேன் ஆண்ட்ஸ் கிட்ட இருந்து, எறும்பு கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? பிளான் பண்ணுறதுக்கும் அந்த பிளானுக்குரிய ப்ரிப்பரேஷனையும் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? இப்போ பார்ப்போமா? என்னது இது? முயல். சூப்பர் சூப்பர், முயல், குழி முசல். சரியா? இதுல இருந்து நீங்க என்ன கத்துருக்கீங்க? முயல் ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல, அதோட கால் கையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும்ல. அந்த குட்டி குட்டியை வச்சுக்கிட்டே அது என்ன தெரியுமா? அது வீடு எங்க இருக்கு தெரியுமா? எதுக்கா எங்கேயாவது புல்வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, புல்வெளியில கிடையாது. நீங்க பெரிய ராக் பண்ணிருக்கீங்களா? அந்த ராக்கை தோண்டி அதுக்குள்ள தன் வீட்டை வச்சிருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கண்மலையில தன் வீட்டை வச்சிருக்குமா? அப்போ லிட்டில் ஸ்ட்ரென்த்தை வச்சிருந்தாலும் பெருசா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க கத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? என்னது இது? வேட்டைக்கிளி. பார்த்துருக்கீங்களா? டக்குனு பறந்து ஓடிடும்ல, சீக்கிரம் பிடிக்கவே முடியாது, நிறைய வாட்டி பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம்ல. சரி, இந்த வேட்டைக்கிளி வச்சு என்ன கற்றுக்கலாம்? என்ன பறந்து போகுது, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? இந்த வேட்டைக்கிளிக்கு யாருமே ஹெட்டு கிடையாது, யாருமே பிரின்சிபல் கிடையாது, மம்மி டேடி அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்ன பண்ணுமா? கூட்டமாக அழகாக டிசிப்ளினாக அதோட வேலையை செய்யுமா. ப்ளஸ் எங்கே போனாலும் கூட்டமாக போகுமா. ஸோ அப்போ நம்மளும் காலையிலேருந்து நம்ம வேலையை செய்யறதுக்கு குட்டீஸ் என்ன பண்ணணும்? நமக்கு அப்படி சொல்கிறாங்க, டேடி சொல்கிறாங்க, டீச்சர் சொல்லி தருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இப்படி இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், இதை பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இதில் இருந்து நீங்கள் டிசிப்ளினாக அழகாக உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் யூனிட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்கிட்டே நான் பொறாமப்பட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு யூனிட்டியாக ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் படிச்சு பாருங்கள், சூப்பராக பெரிய டாப் லெவலில் அச்சீவ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டே இருந்தது தெரியுதா? ஓகே, வலை, சிலந்தி வலை. உங்களுக்குள்ள எத்தனை சிலந்தி இருக்கு? ஒரு சிலந்தி இருக்கு. ஓகே, சிலந்தி வச்சு என்ன கற்றுக்கிறது? என்ன பண்ணுது?
சிலந்தி இப்படி டவுக்கிற நசிக்கணும்ல, நசிக்க பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட சிலந்தியே ஸ்மால் ஹேண்டை வச்சுக்கிட்டு ரீச் தி கிங் பேலஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குட்டி ஃபேமிலிலேருந்து வந்திருக்கோம் சரியா? நம்ம நல்லா படிச்சு டாப் லெவலில் போய் ஒரு ஐஏஎஸ் அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பெரிய பொசிஷனுக்கே நம்ம போயிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களோட ஸ்மால் ஹேண்டு உங்கள் கையில் நீட்டுங்க. கை நீட்டுறது பெருசாக இருக்குல்ல, உங்களெல்லாம் உங்கள் குட்டி கையில் இந்த குட்டி கையை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெரிய கிங் பேலஸ்க்குள்ள நீங்கள் அப்படி போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களாலேயும் இவ்வளோ பெரிய உயர்வா அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ நம்ம எத்தனை அனிமல் கற்றுக்கிட்டோம்? 4 அனிமல். ஓகே, 4 அனிமல் வந்து எங்கள் திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். நான் அடுத்து கேட்பேன் உங்ககிட்ட இருந்து. சரி, இப்போ நீங்கள் சிலந்திக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸ்மால் ஹேண்டை வச்சு பெரிய கிங் பேலஸ்க்கே போக முடியும். முயலை வச்சு என்ன கற்றுக்கிட்டீங்க? அது பெரிய லிட்டில் ஸ்ட்ரென்த் தான் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்ட்ரென்த் தான். அது வச்சுக்கிட்டு அது செய்ய முடியாத செஞ்சிச்சு. அப்போ நீங்களும் படிக்க முடியாது, இதெல்லாம் என்னால் படிக்க முடியும், எனக்கு ரொம்ப குட்டி ஞாபகம் இருக்குது, எனக்கு மறந்து போகுது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்கல்ல. குட்டியான அறிவு சின்னதாக இருக்க உங்களுக்கு மனப்பாடத்திறம், அது சின்னதை வச்சுக்கிட்டே நீங்கள் அழகாக பெருசாக உங்களால் செய்ய முடியாததை சாதிக்க முடியாத மற்றவங்க சொல்கிறத உங்களால் சாதிக்க முடியும். செய்யுது உங்களால் செய்ய முடியும் தானே? சூப்பர். எறும்புக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? எறும்பு என்ன கடிக்கும், அடிச்சிருவோம் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் எறும்பு கடிச்சிருக்கு. ஆனால் அந்த எறும்புக்கிட்ட இன்னைக்கு என்ன கற்றுக்குறோம்? யூனிட்டி நம்ம கற்றுக்குறோம். அது பிளான் பண்ணுது அண்டு ப்ரிப்பேர் பண்ணுது, ஃப்யூச்சராக யோசிக்குது. நான் டாப் லெவலில் போகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் ஜட்ஜ் ஆகணும், நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நீ போகணும் ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்? டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்ல குட் நேம் வாங்கணும், எல்லார்கிட்டையும் ஹாப்பியாக நீங்கள் எப்போவுமே குட் இந்த பொண்ணை ஜானா சூப்பர், ரெபேக்கா அவள் ஒரு சூப்பர் கேர்ள், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட். ஓகேவா? கற்றுக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு 3 பொருள் நான் ஃப்ரண்ட்டில் வைப்பேனா, அதை வச்சு நீங்கள் சொல்லணும் சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? இப்படி காமிச்சதுன்னா உங்களுக்கு தெரியும். எங்க பாருங்க எல்லாரும், என்னது? கண்ணாடி. சரி, கண்ணாடி. இது பைபிள்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் இதை பற்றி நான் சொல்லியிருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, ஆன்லைனில் பார்த்து உங்கள் மம்மி கிட்ட கேளுங்க சீக்கிரம். பைபிளில் கண்ணாடி பற்றி சொல்லியிருக்கா மம்மி? என்ன மம்மி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. சூப்பர். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுவா? அக்காவோட மூஞ்சி பாருங்க, பார்த்துட்டு திருப்பி உங்ககிட்ட காமிச்சு இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு என்னால் ஞாபகப்படுத்த முடியுமா? முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி காட்டு மாதிரி போய் நின்று பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி விட்டு விலகி வந்து மூச்சு எப்படி இருந்துச்சு, கண் எப்படி இருந்துச்சு யோசிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நான் வசனத்தை, பைபிள் வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, உங்களுக்கு சர்ச்சில் சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் செய்யலை, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா எப்படி ஆகிடும் அப்படின்னா இந்த கண்ணாடியில் என் மூச்சை பார்த்து மறக்கிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த வசனம் படித்தாலும் என்ன பண்ணணும்? நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா எந்த வேலை செஞ்சாலும் ஏசப்பாவுக்கு பயமாட்டேன் வசனத்துக்கு ஃப்ரெண்டில் வச்சுக்கணும். ஓகே, கர்த்தருக்கு சொல்லியிருக்காரு, அப்படி பயப்பட சொல்லியிருக்காரு, அப்போ இந்த வேலையை செய்யறது இல்லை, ஏசப்பாவுக்கு பயப்படும், அப்போ இந்த வேலை செய்ய மாட்டேன், தீமையான செய்ய அப்படின்னு கர்த்தருடைய வசனத்தை இப்படி கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? செய்வீங்களா இனிமேல்? சூப்பர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்னதுக்கா கவர்னது காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி, தெரியுதா? உள்ள எனக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்க முடியுதுல்ல? கடுகு மாதிரி தெரியுதுல்ல? எல்லா வீட்டில் இருக்கா கடுகு? உங்கள் வீட்டில் இருக்கா? உங்கள் வீட்டில் இருக்கா? இருக்குல்ல? சரி, இந்த கடுகு வச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குழம்பு தாளிப்பீங்க அப்படின்னு சொல்றீங்களா? குழம்பு யூஸ் பண்ணுங்க. சரி, இந்த கடுகு பைபிள் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்னதான் சொல்லியிருக்காரு? அதுக்கு எவ்வளோ குட்டியும் எவ்வளோ அளவு இருக்கு, எவ்வளோ சைஸ் பாருங்க. ரொம்ப குட்டி, கண்ணுக்கே தெரியல. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபெய்த் ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற பெரிய விஷயத்த அப்படி அசால்ட்டாக கொடுப்பாரு. இப்போ என்ன வச்சுக்கணும்? இந்த அளவுக்கு நான் ஃபெய்த், இந்த அளவுக்கு ஏசப்பா எனக்கு செய்வாங்க,
ஏசப்பா எனக்கு ஞானம் தருவாங்க, ஏசப்பா எனக்கு வந்து விடுவிப்பாங்க, என் குடும்பத்தை உயர்த்துவாங்க, என் படிப்பில் ஞானம் கொடுத்து என்னை டாப் லெவலில் வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்களை இந்த அளவுக்கு ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் வச்சுருக்கீங்க தானே? வச்சுருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு பெரிய விஷயத்த செய்வாங்க. கற்றுக்கிட்டீங்களா? சரி, அடுத்து இது என்னது? என்னக்கா ஏதோ கம்பெனி பிராண்டு மாதிரி கம்பெனியா? சென்ட் நம்ம எல்லாம் கலந்து போகிறப்ப பர்ஃப்யூம் அடிச்சுக்கோங்க. சரி, அடிச்சா எப்படி இருக்கு? அடிச்சு பார்ப்போமா? சும்மா சரி, அடிச்சு பார்த்து சூப்பர், நல்ல வாசனை வருதுல்ல. சரி, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏசப்போட வாசனை வீச செய்யணும். அது எப்படி மற்றவங்களுக்கு ஏசப்போ வாசனை வீச செய்யுது? இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள். இப்போ உங்க கூட படிக்கிறவங்களுக்கு அவங்களால ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் உங்ககிட்ட அழகாக அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், கிண்டர் ஜாய் இருக்குது, டைரி மில்க் இருக்குது, அதனால் நீங்கள் இப்போ பிரித்து உங்கள் மம்மி அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக கேசரி அல்வா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அவன் சும்மா உட்காந்துருப்பாங்க, அவனுக்கு கொண்டு போய் இந்தா இது சாப்பிடு அப்படின்னு நீ கொடுக்குறப்ப என்னவா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும்ல. அவர் ரொம்ப அவன் சேடாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக அவன் ஃபீல் பண்ணிடுவான்ல. இது செய்யலாமா? இந்த மாதிரி அடுத்து நீங்கள் அவனால வந்து அவங்ககிட்ட பென்சில் வாங்க முடியல, உங்களுக்குலாம் ஒரு பென்சில் கிட்ட அவங்க அம்மா எத்தனை பென்சில் வாங்கி தருவாங்க? ஒரு பாக்ஸ் வாங்கி தருவாங்கல்ல. அப்போது மம்மி கிட்ட டேடி கிட்ட டேடி அவனுக்கு என் கூட படிக்கிற பையனுக்கு பென்சில் நான் கொண்டு போய் கொடுக்குவா அப்படின்னு பர்மிஷன் கேட்டு ஒரு பென்சில் கொண்டு போய் கொடுக்கணும்னு வச்சுக்கோன்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த பென்சில் வச்சு ஜாலியாக அவன் படித்து அவன் பாஸ் ஆகி பெரிய லெவலில் வரணும்னு வச்சுக்கோங்க. அவன் இன்னும் ஹெல்ப் பண்ணுவான், அந்த ஸ்கூலுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், சமுதாயத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பாசிபிள்? உங்களால் தான். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு, ஏன் சேடாக இருக்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன ஆக்ஷனை வச்சு ஒரு பெரிய சமுதாயத்தையே உங்கள் என்டைய சமுதாயத்தையே உங்களால் மாற்ற முடியும், அன்புள்ள சமுதாயமும் மாற்ற முடியும். செய்வீங்களா இனிமேல்? கரெக்டாக எங்கள் ஸ்கூலில் யார் சேடாக இருக்கும்? நீங்கள் சேடாக இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நீங்கள் ஏசப்பட பிள்ளைங்க தானே, சேடாக இருக்கக்கூடாதுல்ல. மற்றவங்க சேடாக இருந்தால் போய் விசாரிங்க, ஏன் சேடாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும், சரி உங்ககிட்ட இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க. சின்ன உதவி ஏசப்பா பார்த்து அவங்களுக்கு அவங்க பெருசாகி அவ்வளோ ஆகுறாங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு எவ்வளவா கொடுப்பாரு, எவ்வளோ ஆசையாக உங்களுக்கு எல்லா விஷயம் நீங்கள் கேட்கறத விட பெருசாக தருவாங்க. ஓகே, அழகாக எல்லாத்தையும் கேட்டுருக்கீங்களா? சரி, நீங்கள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? டாபிக் என்ன? நான் ஏமாற்றுகிறேன் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம்ல. சரி, 4 பாயிண்ட் கற்றுக்கிட்டோமா? என்ன கற்றுக்கிட்ட திருப்பி சொல்லிடலாமா? வசனம் சொல்லணும், முக்கியம் இல்லை. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நேர்மையா அதை நடந்தா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் என் லைஃப்ல என் கையில ஏசப்பா செட்டோட நிழலை வச்சு மூடி மறைச்சு பாதுகாத்துப்பாங்க. பாயிண்ட் கற்றுக்கிட்டோமா? நான் என் பொறுப்பை செய்யாம ஏமாத்த மாட்டேன். 2வது, மற்றவங்கள பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன். 3வது, டேவிட் என்னை ஏமாத்துறத அலோ பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கல்ல. ஓகே, இது என்னது? கோல்டன் கலர் கீ. இவ்வளோ அழகா செஞ்சு முடிச்சிட்டீங்க, எவ்வளோ அழகா நீங்க கேட்டீங்கல்ல. ஏசப்பா உங்களுக்கு என்ன தர போறாரு அப்படின்னா இது அவங்களோட கிஃப்ட். கீயா? கிஃப்டா அப்படின்னு சொல்றீங்களா? கோல்டன் கலர் கீ குட்டீஸ். இந்த கீயை வச்சு ஹெவனையே நான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஹெவனை இப்படி திறக்க முடியும். திறக்க முடியும் அப்படி சொல்றீங்க? ஆமா, திறக்க முடியும். எப்படி திறக்க முடியும்? ஹெவனை திறக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்தை திறக்கணும்ல. ஸோ நான் இருதயத்தை ஏசப்பா திறந்து, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன், உங்க நாமத்தை நம்புறேன்ப்பா, எனக்கு உதவி செய்ய. நீங்க இருதயத்தை ஏசப்பா திறந்துட்டீங்க அப்படின்னா இருதயத்துல இருந்து ஹெவனுக்கு தானே திறக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன, நமக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஒன்று ஏசப்பாவோட நாமம், இன்னொன்று அவர் மேலே வச்சிருக்கிற குட்டி லிட்டில் ஃபைல். 2ஐயும் வச்சு இருதயத்தை திறந்து இருதயத்திலிருந்து மேலே ஹெவனுக்கு திறக்க முடியும். என்ன இதனால கிடைக்கும்? எனக்கு வேண்டியது கிடைக்கும். என்னால் என் சமுதாயத்திற்கே மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்ம இனிமேல் செய்வோமா? ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோமா? நம்ம கண்ண முடிங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். ஏசப்பா, அப்பா நாங்கள் மற்றவங்களை ஏமாற்ற மாட்டோம். ஏசப்பா, இனிமேல் நாங்கள் மற்றவங்களை ஏசப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா எங்களோட பொறுப்பை செய்யாமல் ஏமாற்ற மாட்டோம். ஆண்டவரே, நீங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டதை ஏசப்பா எங்களுக்கு செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் இருதயத்தை திறந்து இந்த வேலையில் சொல்லுங்க. நான் இது வரைக்கும் இப்படி ஏமாற்றிட்டேன்,
என் அப்பாவை ஏமாத்திருக்கேன், அம்மாவை ஏமாத்திருக்கேன், நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு எந்த நிலைமையில இருந்தாலும் ஏசப்பா நீங்க உங்க இருதயத்தை திறந்து எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேளுங்க. உங்களுக்காக அக்கா ஜெபிக்கிறேன், கேளுங்க இந்த வேலையில ஏசப்பா. இப்படி கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா கிருபையா இறங்கி ஆண்டவரே உங்க ரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் ஆண்டவரே இந்த வேலையோட பாவங்களை கழுவி ஏசப்பா அந்த இருதயத்துல நீர் வந்து வாசம் பண்ணி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சாட்சியாய் ஆண்டவரே இந்த சமுதாயத்துல உயர்த்தி வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பார்த்த பிள்ளைகளப்பா உடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஆண்டவரே உயர்ந்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும் என்று ஏசப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.